ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டபுள் ஹெலிக்ஸோட எபிசோட் 2. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே லாஸ்ட் எபிசோட்ல நடந்ததுல அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணாதான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வேகமாக சென் போயிட்டான். அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு லோ ஃபெங்க்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சரியா பேசிக்கிறதே இல்லை போல இருக்கு. அவனை பார்த்தாலே அந்த பக்கம் சென் போயிட்டே இருக்கான். லோ ஃபெங்க்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. இவனை அவன் ரொம்ப அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் அவன் தூங்கிட்டு இருக்க, டே செங் ப்ளீஸ்டா, நான் தப்பா பேசிட்டேன், மன்னிச்சிருன்னு சொல்லி அவன் கிட்ட பேச இவன் அழுதுட்டே அப்படியே அவனை பாக்குறான். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கனவுன்னு தோணுது. சே, எல்லாமே கனவா? அவன் பாட்டுக்கு ஜாலியா தூங்கிட்டு இருக்காங்கிற மாதிரி ஷெனுக்கு கஷ்டமா இருக்கு. இவன் மன்னிப்பு கேட்டா மன்னிக்கிற மாதிரி மனநிலைமையில தான் நம்ம சார் இருக்காரு. ஆனா இவர் என்னமோ மன்னிப்பே கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் இவன் பிஸியா உட்காந்து படிச்சுட்டு இருக்க, இவனுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வரான். அவன் கண்டுக்காம அந்த பக்கம் போறான். அதை தூக்கி குப்பையில போட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டான் லோ ஃபெங். அப்புறம் உண்மையாவே இவனை எழுப்பறதுக்காக அவன் ட்ரை பண்ண இவன் கண்ணை திறந்து பார்க்க இது தூக்கமா இருக்கும், நமக்கு கனவு தான் வருமே அடிக்கடி போ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். திரும்பி பார்த்தா அங்க அவனை காணும். அப்ப இது கனவுதான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு படுத்துக்கிறான். ஆக்சுவலி அது உண்மைதான், ஆனா இவனுக்கு அது கனவு மாதிரி நடந்திருக்கு. ஸோ கனவுன்னு நினைச்சிட்டான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசுறது ஃபுல்லா கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ டென்ஷன்ல பாருக்கு போறான் லோ ஃபெங். அங்க பார்த்தா ஒரு பொண்ணு இவன் கிட்ட கெஞ்சிட்டே பின்னாடி போயிட்டு இருக்க. அங்க இன்னொரு பையனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் கிட்ட சண்டை போட பாருக்கு வரான். ஸோ பார்ல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. அதுல சும்மா இல்லாம ஒருத்தர் ஒரு கிளாஸ் எடுத்து அப்படியே அவன் வயிற்றுல குத்திட்டான். அதனாலதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்துருப்போம், ஒரு சீன் வந்திருக்கோம், ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் போய் பாருன்னு சொல்லி லூ ஃபெங்கோட அக்கா தான் சொல்லியிருப்பான். அந்த சீனுக்கு முன்னாடி நடந்தது தான் இப்ப நமக்கு காட்டுறாங்க. காலையில எந்திரிச்சு பாக்குறான், அங்க லூ ஃபெங்க காணும். எங்க போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, அவன் நைட்டு ஃபுல்லா வரவே இல்லடா, எங்க போனான்னு எங்களுக்கு தெரியலன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவன் கிளாஸ்க்கு போயிட்டான். இருந்தாலும் இவனுக்கு அவனோட நினைப்பாவே இருக்கு. அவன் கூட இருந்ததெல்லாம் அப்படியே ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கு. என்னாச்சு, ஏன் ஃபெங் வரலன்னு சொல்லி அவனை பத்தியே தான் திங்க் பண்றான். சுத்தமா முடியல. திரும்ப திரும்ப அவனோட நினைப்பாவே இருக்கு. அப்புறம் உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் அவனுக்கு ஃபோன் வருது அவங்க அக்கா கிட்ட இருந்து. அதாவது லூ ஃபெங்குக்கு ஆக்சிடென்ட், ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, கொஞ்சம் போய் பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்க, அதை கேட்டனே இவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. கண்ணாடி கூட போடல, வேகமா அங்கிருந்து ஓடி போயிட்டான். அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்ல இங்க ஞாபகம் வருது. எங்கடா அவன் கண்ணாடின்னு லூ ஃபெங் கேட்க, அப்பதான் செங்க்கு ஞாபகம் வருது. டக்குனு இவன் அவனை கிஸ் பண்ணிட்டான். அதாவது கண்ணாடி நீ போடாம இருந்தா ரொம்ப கியூட்டா இருப்ப, நான் உனக்கு கிஸ் பண்ணுவேன்னு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பான்ல, அதே மாதிரி மூச்சு விட கூட டைம் கொடுக்கல. டேய் அப்படின்னு சொல்லி பயந்து போய் டக்குன்னு அவன் எந்திரிச்சு நின்னுக்கிறான். இவனுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லி அவன் பக்கத்துல க்ளோஸா வர அவன் எதுவுமே பேசல. எனக்கு இப்பதான் ஒண்ணு புரிஞ்சிருக்கு. நீ என் மேல கோமா இருக்கான்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா எனக்கு ஒண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கன்னு சொல்ல, லூ ஃபெங் இந்த மாதிரிலாம் விளையாடாத, நான் ஒரு பையன், இது எப்படி நடக்கும்னு சொல்ல, ஏன் நடக்காது, உட்காரு, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுன்னு சொல்லிட்டு பக்கத்துல அவனும் உட்கார்றான். ஒரு மாதிரி இருக்கு. செங்க்கு இன்னும் அந்த இடத்துல இருந்து வெளியே வரவே முடியல. உன்னோட ஆன்சரை மட்டும் நீ எனக்கு சொல்லு, ஓகேவா இல்லையா, அதை மட்டும் சொன்னா போதும். நீ என்னை பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கியா? ஆமா அப்படின்னு அவன் தலையாட்டுறான். அப்புறம் நான் உன் பக்கத்துல வந்தா அது உனக்கு ஹாப்பியா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு தலையாட்டுறான். எதுக்காக இதை பத்திலாம் நீ யோசிக்கிற, எனக்கு ஏதாவதுன்னா நீ ஃபீல் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா, ஸோ நீ என் கூட இருக்கிறது உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கரெக்டானு சொல்ல அவனும் தலையாட்டுறான். இப்படி ஒரு ஒரு கொஸ்டினா கேட்டுட்டு, இவ்வளோ சொல்றியே, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்ல, அதுக்கும் ஆமான்னு அவன் தலையாட்டுறான். இவன் கொஞ்சம் கொஞ்சமா அவன் பக்கத்துல க்ளோஸா போறான். இப்ப நான் உனக்கு கிஸ் பண்ணனே, அந்த கிஸ் உனக்கு பிடிச்சிருந்ததான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு தலையாட்டிட்டு அடுத்த செகண்ட் இல்லைன்னு தலையாட்டுறான். ஹானஸ்டா சொல்லு, உனக்கு என்னதான் தோணுது, உன் மனசுல இருக்கிறது சொல்லுன்னு சொல்ல, ஆமான்னு தலையாட்ட, ஸோ இதுக்கப்புறம் நானே உன்கிட்ட கேட்குறேன், உனக்கும் என்ன ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸ் அப்படி கையில வச்சு பாக்குறான். உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்லன்னு சொல்ல, ஏய் அது வந்து ப்ளீஸ் வேணாம், நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, வேண்டான்னு சொல்ல, நீ என்னை பத்தி எப்படி வேணாலும் திங்க் பண்ணிக்கோ, இல்ல நீ நல்லா இருக்கீல, அதுவே எனக்கு போதும், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் எந்திரிக்கிறான். இங்க பாரு, லவ் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தோணல, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது எனக்கு தப்புன்னு தோணல, முதல்ல என்ன புரிஞ்சுக்கன்னு சொல்ல, யாருக்கும் மேல இன்ட்ரெஸ்ட், எனக்கு மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு சென் சொல்றான். ஆனாலும் ஒரு மாதிரி இருக்கு லூ ஃபெங்க்கு. அவன் பக்கத்துல க்ளோஸா போய்கிட்டே இருக்க, இவனும் அதை அட்சாம் பண்ற மாதிரி அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் இவன் லைட்டா சட்டலா ஒரு கிஸ் பண்ண இவனுக்கு ஷாக்கா இருக்கு. அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரவே இல்லை. எனக்கு தெரியும், உனக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிதானேன்னு சொல்ல, அது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டடா அப்படின்னு சொல்லி அவனை பாக்குறான். அவ்வளவுதான்டா, இது ரொம்ப சிம்பிள் தான்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனும் அந்த கிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அமைதியா இருக்கான். ரெண்டு பேரும் டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்க, இருந்தாலும் அது சென்னால கொஞ்சம் ஏத்துக்க முடியல. ஒரு அரை மனசாதான் ஓகே சொல்லியிருப்பான் போல. ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண அப்புறம் இங்கதான் காட்டுறாங்க. ரெண்டு பேர் அப்படி ரொமான்டிக்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். இந்த சீன் எல்லாம் நான் போட முடியாது, போட்டா சேனலுக்கு பிரச்சனை வரும். ஸோ நான் சொல்றதை மட்டும் நீங்க கேட்டுக்கங்க. இதுக்கு
இதுக்கப்புறம்லாம் டீப்பா பார்க்க வேணாம். ஸோ அது பார்த்தா கடைசியில கனவு தூங்கிட்டு இருக்க செங்குக்கு இவனும் லூஃபெங்கும் அப்படியே ஒன்னா கில்மா பண்ற மாதிரி கனவுல வருது. பில்லோவெல்லாம் சாரு காலுக்கு இடையில வச்சு கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக் மூவா இருக்குது. அதை பார்க்கறக்கே நல்லா இருக்கு. டெலிகிராம்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. சீரியஸ்லி இந்த சீனை பார்க்கும்போது நான் இது கனவா இல்லாம தான் நல்லா இருக்கும்னு தான் மனசுல நினைச்சேன். ஆனா இது கனவு. சார் அப்படியே பெட்ல படுத்தாலும் நெளின்னு நெளிறாரு. இடையில ஒரு ஸ்கிரீனு, 2 பேரோட கியூட்டான கிஸ் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா அந்த சீன் அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு இவன் பேரை சொல்லி ஒருத்தன் கூப்பிட கண்ணை திறந்து பார்க்க அங்க நின்றுட்டு இருக்கிறது நம்ம சார் லூஃபெங். கனவா இருக்கும்னு சொல்லிட்டு திரும்புறான். கனவெல்லாம் இல்ல, உண்மையாதான் சொல்றேன்னு சொல்லிட்டு பில்லோவை வேகமா இழுத்து பார்க்க அப்பதான் தோணுது இவன் என்னன்னா பண்ணி வச்சிருக்கிறான்னு. என்னடா பண்றேன்னு சொல்ல டக்குனு லூஃபெங் அப்படியே மேல ஏறி பெட்ஷீட்டை போட்டுட்டான். 2 பேரும் சேர்ந்து அப்படியே போட்டோ எடுக்கிறது, ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதேதான் இவங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. ஒரு வழியா 2 பேரும் லவ் சொன்னாலும் சொன்னாங்க. 2 பேரும் ஹாப்பியா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவன் கூட இருக்க ரூம்மேட்ஸ் எல்லாம் கூட ஓகே இவங்களை பத்தி தெரிஞ்சிச்சு எதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்காம கண்டுக்காம போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க சென்னோட பர்த்டே. லூஃபெங் அவனுக்காக கேக்கு கொடுக்குறான், கிஃப்ட் கொடுக்குறான். உனக்கு ரொம்ப பிடிச்ச சன்ஃபிளவர் அப்படின்னு சொல்லி கையில கொடுக்குறான். சின்ன வயசுல இந்த சன்ஃபிளவர்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ அதே மாதிரி இப்ப சின்னதா இவன் கையால ஒரு குட்டி பொம்மையாட்டம் ரெடி பண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறம் எப்பயும் போல பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது 2 பேரும் ரொமான்டிக்கா அப்படியே கிஸ் பண்றதுன்னு சொல்லி இவங்களோட குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு. அப்புறம் ஏதோ பிஸியா பேக் பண்ணிட்டு இருக்க. டேய் இங்க பாரு, என் அக்காவும் என் அப்பாவும் ஸ்டேட் போயிருக்காங்க. எங்க வீட்டுல யாரும் இல்ல, நான் மட்டும் தான் இருக்க போறேன். நீ என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றியா? அதெல்லாம் என்னால முடியாது, நாளா வரல. ப்ளீஸ்டா ப்ளீஸ் சண்டே ப்ளீஸ் எனக்காக ஒரு 1 hour மட்டும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. 2 பேரும் தனியா இருக்கணும்னு தோணுது, நீ என் கூட இருக்கணும்னு தோணுது ப்ளீஸ்ன்னு சொல்லி கூப்பிட சரி ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வேகமா ஓடுறானுங்க. எங்கடா போறானுங்கிற மாதிரி கூட இருக்க 2 ரூம்மேட்ஸுக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே இவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்க அப்படியே சென்னு இருமுறான். ஒரு நிமிஷம் நான் சாஃப்டாவே பண்றேன், நீ மூச்சு விட, உனக்கு கேப் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். கிஸ் கொஞ்சம் டீப்பா போய்கிட்டு இருக்கு. போட்டிருக்க கண்ணாடி எல்லாம் தூக்கி போட்டுட்டு சார் பெட்ல தூக்கி போட்டாரு. அப்புறம் படிப்படியா அடுத்த கடத்துக்கு லூஃபெங் போறான். ஆனா செங்குக்கு அதுல விருப்பம் இல்லை போல. கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி இருக்கு, வேண்டான்னு அவன் சொல்றான். ஆனா அதெல்லாம் இவன் கேக்குற மாதிரி இல்ல. நான் பாத்துக்கிற வீடுங்கிற மாதிரி டீப்பா எல்லாத்தையும் முடிச்சிட்டான். ஒரு வழியா 2 பேருக்கு இடையில மேட்ரு முடிஞ்சது. மேட்ரு முடிச்சிட்டு பார்த்தா நைட்டு டைம் மிட் நைட்டா இருக்கும் போல. சென்னுக்கு தான் கஷ்டமா இருக்கு. இப்ப நடந்தது அவனுக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை போல. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். விருப்பம் இல்லைங்கிறத விட அவன் எதிர்பார்க்கல, திடீர்னு சடனா எல்லாமே நடந்த மாதிரி இருக்கு அவனுக்கு. ஆனா நம்ம லூஃபெங்க்கு அப்படியே ஹாப்பியா இருக்குது. சார் அப்படியே ஜாலியா பார்த்திருக்காரு. என்னாச்சு ஏன் இப்படி இருக்கன்னு சொல்லி கேட்க, இப்ப நடந்தது உனக்கு பிடிக்கலையான்னு சொல்ல, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். சாரி, நான் பண்ணதான் தப்பு. என்ன உனக்கு என் கூட இருக்க பிடிக்கல அதானே அப்படின்னு சொல்லிட்டு லூஃபெங்க்கு ஒரு மாதிரி இருக்கு. டைமை பாக்குறான். மணி ரொம்ப ஓவரா 12 o'clock மேல ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு லூஃபெங்க்கு. என்னடா இவன் பாட்டுக்கு போறானேன்னு. இவனா அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறான். ரோட்ல அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன் இது நான் ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை அவசரப்பட்டோமோங்கிற மாதிரி தனியா ஒரு பக்கம் உட்காந்து இதை பத்தியே தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனால அதுல இருந்து வெளியே வரவே முடியல. அவன் எதிர்பார்க்கல, என்னோட ஃபீலிங்ஸ் அவன் புரிஞ்சுக்கவே இல்லை. ஏன் நான் ஒரு பையங்கிறனால அவன் என்கிட்ட பெர்மிஷன் கூட கேட்கணும்னு தோணலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. செங் அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்க. ஒரு வழியா லூஃபெங் அவனை கண்டுபிடிச்சு வந்துட்டான். ஏய் இங்கப்பா, எதுக்கு இப்படி உட்காந்துருக்க, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவன் வரல. நான் சொல்றதை கேளு வான்னு சொல்ல, எனக்கு இங்க இருந்து போகணும் ப்ளீஸ் விடு அப்படின்னு சொல்ல, இங்கேதான் உட்காந்துருக்க போறியா சொல்லுன்னு சொல்ல அவன் வேகமா போறான். ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, எதுவும் வேணாம், இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு அவன் போறான். ப்ளீஸ் என் கூட வான்னு சொல்லி இவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். அவன் வரமாட்டேங்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை, என்னை விடு நான் போறேன்னு சொல்ல, ஏன்டா நீ இப்படியே இருக்க, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை, ஃபோர்ஸ் பண்ணல, ஆனா இது எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். இவன் அவன் கையை பிடிச்சி கெஞ்சுறான். எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது பிரச்சனைனா நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு எப்படி நான் பதில் சொல்லியிருக்க முடியும், அதை பத்தி நீ யோசிக்கவே மாட்டியான்னு சொல்லி அவன் கேட்கறான். சாரிடா, இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் உன் பர்மிஷன் இல்லாம. ப்ளீஸ் நான் இங்க இருக்க வரைக்கும் என்னை பத்தி நீ கவலைப்பட வேணாம், உன்னை பத்தி நீ கவலைப்பட வேணாம், ப்ளீஸ் என் கூட வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடுறான். ஆனா அவன் வரல. ஷெங்க் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. பட் இவன் அப்படியே ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி வச்சு பேசவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு வலிக்குதான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் காலை பிடிச்சிக்கிறான். நான் வேணா உன்னை தூக்கிட்டு போட்டா, உன்னால நடக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கும் எந்த பதிலும் பேசல, அமைதியா இருக்கான். வந்து ஏறிக்கிடாங்கிற மாதிரி உப்பு முட்டை ஏறிக்கணும்னு சொல்லி கூப்பிடுறான். இப்ப நம்ம ஷெங்குக்கு கொஞ்சம் கோபம் போயிருச்சு போல.
அதுக்கப்புறம் அவன் அப்படியே தோல்ல ஏறிக்கிறான். ரெண்டு பேரும் அமைதியாவே இருக்காங்க, எதுவுமே பேசல. என்னோட கஷ்டம் அவனுக்கு, அவன் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். சாரிடா, எல்லாரும் நினைக்கிறாங்க லவ்னா ஒருத்தர் கிட்ட இருந்து மட்டும்தான் வரணும். ஆனா அப்படி இல்ல, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரெண்டு பேரும் லவ் பண்றோம், எனக்கு உன் கூட எப்பயுமே இருக்கணும்னு தோணுது. சோ அதனால தாண்டா இதெல்லாம் பண்ணேன். சாரி, நான் தப்பா பண்ணிட்டேன், விட்டுரு அப்படின்னு சொல்லி உன்னோட எக்ஸ்பிரஷனை பார்த்தா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனாலதான் இந்த மாதிரி நடந்துருச்சு. சாரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் லைட்டா ஸ்மைல் வந்துருச்சு சாருக்கு. இதுக்கப்புறம் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், சாரின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் சொல்றது கேக்குறியா இல்லையான்னு சொல்ல, கேக்குறேன்னு சொல்லிட்டு லைட்டா அமைதியா பேசிட்டு அப்படியே போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு வந்தாச்சு. கிளாஸை கவனிக்கிறானுங்களோ இல்லையோ, அவனுங்க பாட்டுக்கு ஏதோ வரைஞ்சிட்டு இருக்காங்க. மேம், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், உங்களுக்கு வெட்டிங் இல்ல, ஸோ ஹாப்பி வெட்டிங்னு சொல்லி எல்லாரும் விஷ் பண்றாங்க. கண்டிப்பா என்னோட வெட்டிங்க்கு எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்ல ஒரு பையன் இவங்களை முறைச்சு பாக்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க மேமோட வெட்டிங்க்கு போறாங்க. அங்க வெட்டிங் நடக்குது. ஒரு ஃபார்மலான கிறிஸ்டியன் வெட்டிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் அங்க இருக்கு. ஆனா அங்க ரெண்டு பேர்கிட்ட கொஸ்டின் கேட்க கேட்க இங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதாவது பொண்ணு மாப்பிள்ளையா இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும். அப்படியே பதில் சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சி அப்படியே ஓடும்போது ஒரு ஃபீல் இருக்கு. அப்படியே ஹாப்பியா இருக்கு. லூஃபிங் அப்படியே சென்னோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறான். அப்படியே ஹாப்பியா இருக்கு. ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க. மடியில படுத்துட்டு சென் அப்படியே லூஃபிங்க பார்க்க எனக்கு ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்னு சொல்லிட்டு அவன் கையை அப்படியே லைட்டா தொட்டு பாக்குறான். அதாவது ரிங்கு போடுவல, ரிங் ஃபிங்கர், அது நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் பாருன்னு சொல்லி கை அப்படியே மூடிக்கிறான். என்னதுன்னு பார்க்க ஓபன் பண்ணி பார்த்தா ரொம்ப கியூட்டா ரெண்டு ரிங் இருக்கு. அந்த ரிங்கு பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு ஷெனுக்கு. இது உனக்கு தான், ஜஸ்ட் சில்வர் ரிங் தான், கண்டிப்பா நான் உனக்கு காஸ்ட்லியான ரிங் அப்புறம் வாங்கி தரேன். இந்த ரிங் உனக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, சரி விடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு லூஃபிங் அப்படியே பார்த்துட்டே இருக்க, எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு லூஃபிங், ஐ லவ் யூ அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்டனே அப்படியே இருக்கு ஹாப்பியா. அதாவது இது வரைக்கும் அவன் அவனோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணதே இல்லை. இப்ப அவன் பண்ணும்போது கண்ணுல தண்ணியா வருது சாருக்கு. நம்ம ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டிருக்கு பாத்தியா, இது எப்பயுமே உன் கையிலேயே இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு ரிங் ஃபிங்கர்ல அந்த ரிங்கு போட்டு விட்டுட்டு லூஃபிங் அதை பார்த்துட்டு இருக்கான். ஷெங்க் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும். ஒரு வேளை நம்ம பிரியிற நிலைமை வந்துச்சுன்னா இந்த ரிங்கை மட்டும் நீ திரும்ப வாங்கவே கூடாது. நான் காசு கொடுத்து கூட இந்த ரிங்கை உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், இது எப்பயுமே என்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்ல அவன் மண்டையில ஒரு தட்டு தட்டுறா லூஃபிங். இல்ல, என்னோட லைஃப் ஃபுல்லா நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் கியூட்டா ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க. இதை கிஸ் பண்றதை யாரோ போட்டோ எடுத்து எல்லார்கிட்டயும் காட்டுறாங்க. காலேஜ் ஃபுல்லா அந்த போட்டோ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேரும் கேன்னு தெரிஞ்சனையும் உடனே காலேஜ்ல இருந்து கமிட்டியில கூப்பிட்டு மிரட்டுறாங்க. இதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப மோசம், ஒருத்தர் இந்த காலேஜ் விட்டு போகணும், அப்பதான் காலேஜுக்கு கெட்ட பேர் வராதுன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாரும் இவங்க ரெண்டு பேரும் பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஷேனுக்கு. ஆனா லூஃபிங் எப்பயுமே தைரியமா இருக்கான். நீ எதை பத்தியும் கவலைப்படாதன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி கூட்டிட்டு வரான். எல்லாரும் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் பேச பார்க்க கூடாதுன்னு இவன் ஹக் பண்ண மாதிரி அவனை கூட்டிட்டு போறான். எல்லாரும் இவங்களை பத்தி ஓவரா பேசிட்டே இருக்காங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு, பேரண்ட்ஸ் வரைக்கும் இதெல்லாம் போயிருமோ அப்படிங்கிற மாதிரி சென் ஃபீல் பண்றான். இங்க பாரு, இதை பத்திலாம் நீ எதுவும் கவலைப்படாத, என் பேரண்ட்ஸ் கிட்ட போனா நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், என் அப்பா சும்மாவே அடிக்கதான் செய்வாருன்னு சொல்ல ரெண்டு பசங்க வராங்க. அதுல ஒருத்தன் ஓவரா வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். சண்டைங்க கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கு. அது லூஃபிங்க்கும் அவனுக்கும் தான் பிரச்சனை போல. இடையில சென் இருக்கிறத பார்த்துட்டு இவன் ஷென்னை அடிக்க ஆரம்பிக்கிறான். ஷென்னை அடிச்சா இவன் சும்மா இருப்பானா, சென்னு மேல கை வச்சுன்னு இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. பக்கத்துல இருக்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டுட்டு அங்க இருக்க ஏதோ ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கு, அதை எடுத்து மண்டையிலேயே போட அந்த சண்டை போட்டான்ல அந்த செங்கல் மாதிரி இருக்கு, சண்டை போட்டான்ல அந்த பையன் மண்டையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. லூஃபிங் ப்ளீஸ் வேணாம் வேணாம்னு சொல்லி ஷென் தான் அவனை அப்படியே கன்வின்ஸ் பண்ணி இழுக்கிறான். இவன் மண்டையில இருந்து பிளட் வர அதை கூட அவன் கண்டுக்கல. உனக்கு ஒண்ணும் இல்ல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு இந்த நியூஸ் போயிருச்சு, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரோட மேட்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சென் வீட்டுல அவனை ரூம்குள்ள அடிச்சு வைக்கிறாங்க. அவன் கத்துன்னு கத்துறான். அவன் தம்பி எவ்வளவோ பேசுறான், அதை பத்திலாம் அவங்க கேட்கல. முதல்ல உன்னை இந்த ஸ்கூல்ல இருந்து மாத்தணும், எப்படி பண்ணிட்டு இருக்க பரீட்சை, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை உன் மேல இவ்வளவு கெட்ட பேருன்னு சொல்லி அவன் போனை பிடுங்கி போட்டுட்டு அவனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அம்மா ஒரு பக்கம் வாழுன்னு கத்திட்டு இருக்காங்க. என்ன பண்றது, கதவை தட்டி தட்டி இவனும் ஃபீல் பண்றான். ஆனா கதவை திறக்கவே இல்லை, ரூம்லயே தான் இருக்கான். அடுத்து இங்க நம்ம லூஃபிங்கோட அப்பா சும்மாவே அவனை போட்டு வெளுப்பாரு. இந்த மேட்டர் தெரிஞ்சா சும்மா இருப்பாரா, அவனை போட்டு சாகடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அதுக்குள்ள அவங்க அக்கா வரா. இங்க பாருங்க, முதல்ல அவன் இங்க இருக்க வேணாம், அவன் அப்ராட் போட்டோம், அதை இப்போ ஒரே சொல்யூஷன், முதல்ல நீ அப்ராட் போ, நீங்க இருக்க கூடாது, இங்க இருந்தா பிரச்சனை பெருசாகும், ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன்னு சொல்ல என்னமோ பண்ணுங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்பா அந்த பக்கம் போறாரு. ப்ளீஸ்க்கா, என்னால போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், ப்ளீஸ் நான் செங்க விட்டு போக மாட்டேன்னு சொல்ல இப்ப இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், நீ பெருசாக்கணும்னு நினைக்கிறேன், நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கோ, போ, பிரச்சனை சரியானதுக்கு அப்புறம் நீங்க வரலாம், சொல்றதை கேளுடா போன்னு சொல்ல எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, எனக்காக ஷென்க்கு ஒரே ஒரு மெசேஜ் பண்ணு, நான் இப்போதைக்கு ஊருக்கு போறேன், திரும்ப வருவேன்னு ஒரு மெசேஜ்
மெசேஜ் மட்டும் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அழுகுறான் அவன். அதுக்கப்புறம் மெசேஜ் வருது. ஆனா தம்பி இப்ப அந்த மெசேஜை பார்த்துட்டு அண்ணன் கிட்ட காட்டக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி உள்ள வச்சுட்டான். இங்க அண்ணன் அழுதுட்டு இருக்கான், அங்க உட்காந்து நம்ம லூஃபெங் அழுகுறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. லூஃபெங் ஊருக்கு கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு. அவனுக்கு இங்க இருந்து போறதுக்கு மனசே வரல. ப்ளீஸ்க்கா எனக்காக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கத்துறான். அவங்க அக்கா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. யங் மாஸ்டர் பேசாம வாங்கன்னு சொல்லி இழுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க ரெண்டு அடியாளுங்க. அதுக்கப்புறம் டோர் ஓபன் பண்ணி அண்ணனை பாக்குறதுக்காக தம்பி வரான். வந்த உடனே அவனை பார்த்துட்டு, எங்கடா என் போன் எங்கடா, ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு மெசேஜ் பண்ணணும், அவனை நான் கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்ல, அது முடியாது, உனக்கு என் மேல பாசம் இல்லைல, ஏன் இப்படி இருக்கே நீ, யாரோ ஒருத்தனுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு சொல்ல, ப்ளீஸ் நான் ஒரே ஒரு டைம் போய் அவனை மீட் பண்ணும், நீ இந்த அளவுக்கு இங்க ஹர்ட் ஆயிருக்க, உன்னை பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்ல, அந்த போலீஸ் கேஸ் கூட போயிடுச்சு புரியுதான்னு சொல்ல, ஒருத்தரை மண்டையில் அடிச்சான்ல அவங்க அப்பா அதை ஹேண்டில் பண்ணி அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ண லூஃப் எங்க அப்ராட் அனுப்பியிருப்பாங்க. தம்பி எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான், பட் ஷெங்க்கு சுத்தமா முடியல. அவன் அப்ராட் போயிட்டான். அவன் அதுக்கப்புறம் இங்க இருக்க மாட்டான், உன்னை பார்க்க வர மாட்டான். ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, நீ அவனுக்காக உன்னோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்காது ப்ளீஸ். அவன் உன்னை விட்டு போயிட்டான், நீ முதல்ல நார்மல் பர்சனா மாறுன்னு சொல்ல, நீ எனக்கு என்னடா நோயாடா வந்திருக்கு, நார்மல் பர்சன் பேசுற, நான் போறேன்டான்னு சொல்ல, ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், ஒரே ஒரு டைம் நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி முட்டி போட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். தம்பிக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ்டா ஒரே ஒரு தடவை அவனை பார்த்துட்டு அப்புறம் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்கான். சரி இப்ப நீ போக வேணாம்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டா, போவ பரவாயில்ல, நீ போனாலும் அவன் இங்க இருக்க மாட்டான், உனக்கு ஓகேவான்னு சொல்ல, ப்ளீஸ் என்னால அவனை ஸ்டாப் பண்ண முடியாது, பட் நான் ஒரே ஒரு டைம் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ்னு சொல்ல, எனக்கு யாரை பத்தி கவலை இல்லை போ அப்படின்னு சொல்ல, வேகமா டோர் ஓபன் பண்ணிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். இங்க பார்த்தா கார்ல அவனை பிடிச்சி அடைச்சு அவனை எப்படியாவது ஏர்போர்ட் கூட்டிட்டு போகணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க ஒரு பக்கம். அவனை தேடி கரெக்டா இந்த கார் போற அதே டைம்ல அங்க இருந்து அவன் கார் வருது. ஷென்னோட காரும் லூஃபெங்கோட காரும் பக்கத்துல இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை பாத்துக்கவே இல்லை. அங்க வந்து அவன் ஊருக்கு போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கவலையாச்சு ஷெனுக்கு. நான் ரோட்ல உட்காந்து அப்படியே அழுகுறான். அவன் தம்பி தான் இவனை கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் அந்த காலேஜ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வேற காலேஜுக்கு கிளம்பிட்டான் ஷென். அவன் ஃபேமிலியில யாருமே இவன் கிட்ட சரியா பேசுறது இல்ல, இவன் தம்பி மட்டும் தான் பேசுறான். அவன் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றான்னு போறான், ஆனா இவங்க எல்லாம் கண்டுக்கவே இல்லை. நீ கவலைப்படாதானே, நீ திரும்பி வந்தா எல்லாம் சரியாயிரும் போன்னு சொல்லி தம்பி தான் அவனை அனுப்பி வைக்கிறான். தம்பி பார்த்தா நல்லவனாவே தெரியல, அவனாலதான் இத்தனை பிரச்சனையும் எனக்கு தோணுது. அவனை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, பொசசிவ்ல கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிச்சு பாக்கி பயமுல, இதெல்லாம் தப்புன்னு தெரியல. பாவம் அவன் அண்ணனோட ஃபீலிங்ஸ் அவன் புரிஞ்சுக்கல. அங்க இருந்து ஷென் கிளம்பி போயிட்டான். ஒரு வழியா அவனோட லைஃப்ல இருந்து எல்லாரும் போன மாதிரி இருக்கு. பழையபடி காலேஜுக்கு போறான், மொபைல கையில எடுத்துட்டு அப்படியே உள்ள போறான். எல்லாமே அவனுக்கு புதுசா இருக்கு. இங்க அப்ராட்லயே அவனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்காக எழுதின லெட்டர்ஸ் எல்லாமே திரும்ப வந்துருச்சு. அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு லூஃபெங் உட்காந்துருக்கான். அவனை கான்டாக்டே பண்ண முடியல. பாத்தியா, உன்னை மறந்துட்டு உன்னோட லைஃபை விட்டுட்டு அவனோட லைஃபை அவன் பாக்குறான். நீ இன்னும் அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. நீ உனக்கான லைஃபை பாரு, இல்ல என் பாஸ்போர்ட்டை கொடு ப்ளீஸ், என் பாஸ்போர்ட்டை கொடுன்னு அப்பயும் அக்கா கிட்ட சண்டை தான் போறான் லூஃபெங். ஏன்டா இப்படி இருக்க, பாருடா அவனை கான்டாக்ட் பண்ணானடா, லெட்டர் எல்லாமே திரும்ப வந்திருக்கு. நீ தாண்டா அவனை பத்தி ஃபீல் பண்ணிட்டே இருக்க. போதும், உன்னோட ஸ்கூலு காலேஜோட அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுரு. நீ இந்த மாதிரி இருக்காத ப்ளீஸ். நீ யாருன்னு முதல்ல திங்க் பண்ணிட்டு அதுபடி நீ லைஃப்ல வாழுன்னு சொல்லி அக்கா கொஞ்சம் ஓவரா பேச ரொம்ப கஷ்டமா இருக்கு லூஃபெங்க்கு. அந்த லெட்டர்ஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே தேம்பி தேம்பி அழுதுட்டே அங்கேயே உட்கார்ந்துருக்கான். அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்ப காட்டுறாங்க. அங்க ஷென்னோட தம்பி ஏதோ பார்ல பாட்டு பாடிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு 2 பேர் யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. இவங்களோட ஸ்டோரி நெக்ஸ்ட் வீக் தான் வரும்னு நினைக்கிறேன். நான் 3rd எபிசோடுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கப்பிள், செகண்ட் கப்பிள்ஸ்னு எல்லாருமே சூப்பரா இருக்காங்கப்பா. எனக்கு இந்த சீரிஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. ஸோ அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.